எல்லாருக்கும் மாலை வணக்கம். இன்று நாம் கர்த்தருடைய மிகுந்த தயவினாலே ஒரு மிகவும் சந்தோஷத்துக்குரிய ஒரு விசேஷ நாளை கொண்டாட நாம் எல்லாரும் வந்திருக்கிறோம். இன்றைக்கு உங்கள் எல்லாருக்கும் தெரிவித்தபடி பாட்டிமாவர்களுக்கும் பிரசாதன் அவர்களுக்கும் 50வது திருமண நினைவு நாள் கொண்டாடுற விழா இது. அதனால் அவர்களையும் கர்த்தருடைய நாமத்தில் வாழ்த்துகிறோம். இது வெறுமனே ஒரு குறிப்பிட்ட தம்பதியினருடைய ஒரு திருமண நினைவு நாள் கொண்டாட்டம் அல்ல. இது 50வது நினைவு நாள் என்பதனால் விசேஷமாக இந்த உலகத்திலே நாம் செய்தித்தாள்களை வாசிக்கும் போது நமக்கு தெரியும், இந்த உலகம் தேவன் ஏற்படுத்தின ஒரு உடன்படிக்கை ஆகிய இந்த திருமண பந்தத்தை எவ்வளவு குறைவாக எண்ணுகிறது என்பதை நாம் இந்த காலத்தில் பார்க்கிறோம். இந்த நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நிலைநாட்டி தாம் ஏற்படுத்தின அந்த உடன்படிக்கையின் மேன்மையை இன்று விளங்க பண்ண போகிறார். அதற்காக அவரையும் ஸ்தோத்திரிக்கிறோம். நமக்கு முன்மாதிரிகளாக இருவரும் இருப்பதனால் கர்த்தருக்குள் அவர்களையும் வாழ்த்துகிறோம். இது மிகவும் சந்தோஷத்துக்குரிய நாள் என்பதால் அதற்காக எல்லா சிறப்பு வேலைகளையும் ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம். சற்று தாமதமாக துவங்கியதற்காக தயவுசெய்து மன்னித்துக் கொள்ளுங்கள். உடனடியாக நாம் துவங்கலாம். இப்பொழுது துவக்க ஜனத்தை நளினி ஆட்சி அவர்கள் செய்வார்கள். நன்றி சொல்லும் மன்னமாக எல்லோரும் கூடி வந்திருக்கிறோம் சுவாமி. நன்றி அப்பா. இன்னும் வரைக்கும் ஆண்டவரே ஆண்டி ஆண்டவரே கண்ணின் மணியை போல சுவாமி ஒவ்வொரு சூழ்நிலையும் ஆண்டவரே நீங்க காத்து வந்து இருக்கிறீங்க ராஜா. அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ஏசப்பா. அதே போல ஆண்டவரே அநேக ஆயிரம் குடும்பங்களுக்கு ஆண்டவரே அநேக மனுஷர்களுக்கு ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா எடுத்து ஆண்டவரை பயன்படுத்தி வருகிறீங்க சுவாமி. உடைய வார்த்தைகளை சொல்லி ஆண்டவரே ஆண்டி மூலமா நீங்க பேசுகிறீங்க ராஜா. அதற்காக எனக்கு ஒரு ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஏசப்பா. இனிமேலும் ஆண்டவரே அநேக ஆண்டவரே ஏசப்பா வெட்டிங் ஆனிவர்சரி கொண்டாடும்படி ஆண்டவரே அப்பா நீ பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஏசப்பா உங்களுக்கு இருக்கிற எல்லா பலன்களை எடுத்து கொடுங்க சுவாமி. நல்ல சுக பலன் ஜீவன் ஆண்டவரே தேவ பாதுகாப்பு சமாதான சந்தோஷம் ஆண்டவரே தேவ ஆசீர்வாதம் எப்பொழுதும் அவர் தலைவர் தங்குவதாக ராஜா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே ஆண்டி ஆண்டவரே அப்பா நீங்க எங்களுக்கு கொடுத்திருக்கிறபடி உங்களுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாவற்றும் கடந்து ஒப்பு கொடுக்கிற சுவாமி. கூடுகை ஆண்டவரை நீங்க ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டுமா எனக்கு ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் கடந்து ஒப்பு கொடுக்கிறோம். பொறுப்பெடுக்க வழிநடத்துற எல்லா துதியும் கனமும் மகிமை இருளை ஜீவனா இருக்கிற பொருளையே சேர்க்கிறோம். இப்பொழுது நாம் தொடர்வதற்கு முன்பாக ஆண்டியும் மக்கள் அவர்களும் ஒருவருக்கு ஒருவர் மாலை அணிவித்துக் கொள்ளும்படி தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ரெடி டக்குனு எடு எடு எடு. இருவருமே மாணவியுடன் திருமண நாளில் இருந்தது போல அழகாக இருக்கிறார்கள் அல்லவா? அப்படியே இப்பொழுது நாம் தொடர்ந்து போவோம். விழாவுக்குள்ளாக ஜூலி ஆண்டி அவர்கள் சிறப்பு பாடல்களை பாடுவார்கள். டிவி போவேன். அதுக்கு மொத்தம் பார்க்கறது தூர்வா அவங்க மறைக்கிறதுக்கே வந்துடும்.
தான் பார்ப்பாங்க. யார் பாடுறத பார்ப்பாங்க வரும் அந்த கெஸ்ட் பார்ப்பாங்கல்ல, நீ மறைக்காதன்ற. இனிமையான குரலில் பாடியமைக்காக ஜூலியானிக்கு நன்றி. இப்பொழுது தொடர்ச்சியாக பிஎஸ்சியின் சார்பாக முதலாவது விச்சுவங்களும் அடுத்தது ஸ்டீஃபன் அண்ணாவும் தன்னுடைய அனுபவங்களை பகிர்வார்கள். ஆண்டியுடனும் மக்களுடனும் தங்களுக்கு இருந்த அனுபவங்களை அவர்களோடு இருக்கும்போது அவனுக்கு கிடைத்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தரை நாம் பரிசுத்தப்படுவதாக. ஆண்டியை 2002 நாங்கள்லாம் வேலை பார்க்க விடல. கடைக்கிட்ட உட்காந்துருக்கும்போது வருவாங்க, எங்களை பார்ப்பாங்க. எங்களை பார்த்தோம்னா நாங்கள் ஓடி வருவோம். ஏன்னா எப்போ வந்தாலும் ஆண்டி சொல்கின்ற ஒரே விஷயம் இயேசு இயேசு. தேவ கிருபை என்னோட இருந்ததால 2003 ஆண்டியோட பேச்சு கேட்டு இங்க ஆங்கூர் லைஃப் சர்ச் போனேன். அங்கிருந்து வந்தாச்சு. 2006 வருஷத்துல இந்த இடத்துல மார்ச் மாதம் 25 வந்து இறங்கணும். 2006 ஏப்ரல் 1
ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டார்டா வந்தோம். நாங்க பார்த்த கிறிஸ்தவத்துக்கும் நாங்க வெளியே அனுபவிச்ச கிறிஸ்தவத்துக்கும் நாங்கள் இவர்களோடு இருந்து பார்க்கின்ற கிறிஸ்தவத்துக்கும் அநேக வித்தியாசங்கள் நாங்கள் பார்க்கிறோம். வெளியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இப்படிதான் கிறிஸ்துவம். ஆனா இங்க வருவது ஒரு ஒழுக்கம், தேவனுக்கும் நமக்கும் ஒரு உறவு, தேவ மக்களோடு ஐக்கியம், இப்படி பல காரியங்கள போதிக்கப்பட்டோம். எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அநேக இடத்துல எங்களை பாதிச்சிருக்காங்க. எப்படி வாழ்வது, எப்படி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து போவது, இப்படி அநேக காரியம் அவங்க பேசாம அவங்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாங்கள் கத்துருக்கோம். வேதத்துல அதிகமான குடும்பங்களை பற்றி சொல்கின்றது. ஒரு சில குடும்பங்கள் இப்படி இருந்தாங்க அப்படி இருந்தாங்க வேதம் சொல்கின்றது. பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 16வது அதிகாரத்துல தீமோத்தேயோட குடும்பத்தை பற்றி சொல்கின்றது. விசுவாச குடும்பம். அப்போஸ்தலர் 16:14 பார்த்தீங்கன்னா லிதியாவோட குடும்பத்தை பற்றி பேசும். விருந்தோம்பு கிட்ட குடும்பம் வந்தாலே வாழ்னு சொல்லிட்டு. 18வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னா ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இவங்களோட குடும்பம். இவர்கள் தேவனுக்காக திட்டமாய் போதிக்கின்ற குடும்பமாக இருந்தாங்க. அப்போஸ்தலர் 10ல பார்த்தீங்கன்னா கொர்நேலிய குடும்பம், தேவனுக்கு பயந்த குடும்பம். 18வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா அப்போலோவ குடும்பம், தேவனுக்காக திட்டமாய் போதிக்கின்ற குடும்பம். இந்த 5 காரியங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் யோசுவா புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா யோசுவா சொல்றது, நானும் என் வீட்டாரும் ஒவ்வொரு கர்த்தரையே சேவிப்போம். இந்த 6 விதமான குடும்பத்தை இந்த ஒரு குடும்பத்தில் நான் பார்த்துருக்கோம். அங்கிள் கிட்டையும் ஆண்டி கிட்டையும் நான் பேசியிருக்கேன், பார்த்துருக்கோம். தேவனது காரியத்தை திட்டமாய் போதிப்பார்கள், மிகவும் அன்பாக இருப்பார்கள், அதே நேரம் மிகவும் கண்டிப்பாக இருப்பார்கள். லைஃப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒன்றுமே இல்லாம ஸ்டார்ட் பண்ணணும். ஆனா தேவ கிருபை, அவரோட விடாமுயற்சி, ஆண்டியோட உண்மைத்தன்மை, வேறுபாடு, அங்குளுடைய அக்கௌண்ட்ஸ்ல இது நிமித்து பார்த்துதான் வெளியுள்ள வாங்கப்பட்டது. இந்த இடம் நமக்கு கிடைச்சிச்சு. இங்க வந்து எவ்வளவோ ஸ்டூடெண்ட்ஸ் குணமாகி தன்னோட வீட்டுக்கு போயிருக்காங்க. போனவங்க எல்லாம் கேட்பாங்க. ஒரு சிலர் ஆண்டி கிட்ட பேசுவாங்க, ஒரு சிலர் பேச மாட்டாங்க. இந்த இடத்துல ஒரு விதமான சூழ்நிலையில் ஒவ்வொருத்தர் வருவாங்க, வெறுமையா வருவாங்க, வாழ்க்கையை பற்றி உணர்த்தி கொடுப்பாங்க. வாழ்க்கையை உணரும் பொழுது இயேசுவை காட்டி கொடுப்பாங்க. இயேசுவை காட்டி கொடுக்கும் பொழுது அவரோட வாழ்க்கை பூர்ணமான ஒரு வாழ்க்கையா, உண்மை உள்ள ஒரு வாழ்க்கையா மாறும். நான் எத்தனையும் பார்த்துட்டேன். எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு வேத அறிவு என்பது அதிகமாக இல்லாமல் இருந்தது. நான் எப்பதான் அவங்க வீட்டுக்கு போறேனோ, ஆண்டி எப்பவுமே வீடு படிச்சுட்டு போறேன். அப்ப நான் சரி என்ன படிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது படிக்கணுங்கிற வாஞ்சை வந்தது. நாங்களும் டெய்லி என்ன செய்யணும், வேதத்திலிருந்து பல காரியங்கள் கற்றுட்டு வரோம். எங்களோட வாழ்க்கையில நடக்கின்ற நல்ல காரியத்துக்கு முதலாளர் இருப்பாங்க. நாங்கள் செய்கின்ற தவறுக்கு முதல் குற்றம் இருந்தாலும் எங்களை இங்க இருக்கிற அத்தனை பேரும் அவங்களுடைய பிள்ளைங்க தான். கடல் கடந்து ஊரு விட்டு ஊரு எத்தனையோ இன்னும் கூட ஒரு 7-8 பேர் எங்களால் வர முடியல, நீங்க ஆண்டிக்கு விஸ்வரன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விஎல்சிக்கு ஆண்டி முதுகெலும்பு, ஆண்டிக்கு அங்கிள் முதுகெலும்பு. இது அநேகருக்கு தெரியாது. ஒருவர் கோபப்படும் பொழுது ஒருவர் எப்படியாக பேசுறாங்க என்பது அவங்க கிட்ட நம்ம நல்லா
புரிஞ்சுக்கலாம். அங்கிள் கோவப்படுவாரு, ஆண்டி சமாதானம் ஆயிடுவாங்க. அங்கிள் டக்கு டக்குன்னு கோவப்படுவார். ஆனா அந்த அந்த அன்புள்ள ஆண்டி அப்படி என்ன செஞ்சிருவாங்க, அந்த கோபத்தை, அந்த வெறுப்பை, அந்த எரிச்சலை குறைய சாதிக்கும். இதெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த உலகத்துல இப்படியாப்பட்ட மனிதர்கள் இன்னைக்கு நமக்கு காண்றது இல்லை. குடும்ப வாழ்க்கையில 50 வருஷம் ரொம்ப பெரிய வருஷம். இந்த காலத்துலலாம் 50 வருஷம் வாழ்வுன்னு தெரியாது. ஆனா 50 வருஷம் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு தன் குடும்பத்துக்கு மாத்திரம் அல்லாமல் அநேக மக்களுக்கு மேலும் அது பார்த்தீங்கன்னா வாழ்வில உடைந்து வெறுமையாக வருகின்ற எத்தனையோ ஏராளமான பிள்ளைகளுக்கு அவங்க ஒரு தகப்பனாக, ஒரு தாயாக இருந்து வழி நடத்துவாங்க. படித்தவன், படிக்காதவன், ஏழை, பணக்காரன், பாஷை தெரிந்தவன், பாஷை தெரியாதவன், இப்படி இல்லை. யாராக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் அவங்களுக்கு இருக்கு. அவங்க கூட டிராவல் பண்ணினா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வீணான காரியங்களை பேச மாட்டாங்க. தேவையான காரியங்கள், சில விஷயம் தமாஷா இப்படிதான் பேசிட்டு ஒரு டைம் நம்மள டிராவல் பண்ண கூட நாங்க தூங்கணும் துணிதான் அப்படின்னு சொல்லுவோம். ஆண்டி எப்பவுமே தூங்கணும் இல்லை. எங்க சென்னை போனாலும் சரி, பெங்களூர் போனாலும் சரி, போய் ரிட்டர்ன் ஒரு பொறுப்பு விழிப்பா இருக்கும். எதை கண்டும் இவங்க 2 பேரும் கலந்து இல்லை. தன்னோட வாழ்க்கை எது வந்தாலும் அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா எப்பொழுதுமே அவங்க தெய்வங்களோடு இருக்காங்க. வேதத்தில் அதிகமான பேரை தெய்வ மனுஷன் அப்படின்னு சொல்லி ஒரு 6-7 பேரை சொல்லியிருக்கு. நான் என் வாழ்க்கையில் பார்த்த தெய்வ மனுஷன் தான் அது ஆண்டி தான். எங்க ஒவ்வொருத்தருக்கும் டெய்லி பார்த்தீங்க காலையில 9 to 10. இந்த 9 to 10 வந்து எங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. வருவாங்க, பேசுவாங்க, அவங்களுடைய குறைகளை கேட்பாங்க, ஒரு தாயை போல கேட்பாங்க. அவங்களுடைய குறைகளை கேட்பாங்க, ஒரு தாயை போல கேட்பாங்க. செய்கிறேன். அப்புறம் இந்த இடத்துல தேவ அன்பு என்பது அவர்கள் மூலமா கட்டப்பட்டது. என்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையும் சரி, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் சரி, என்னை எங்கே கிடைச்சிக்கணுமோ கிடைச்சிருக்காங்க, எங்க பாராட்டணுமோ பாராட்டிருக்காங்க. இவர்கள் செய்த நற்காரியங்களுக்கு ஈடாக என்ன அளிப்போம் அப்படின்னு எனக்கு தெரியாது. இன்னுமா ஆண்ட்ரியாவுக்கும் நீண்ட காலத்தில் இருந்து இந்த விஎல்சியை இன்னும் 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 முன்னே கொண்டு வர ஆண்டவருக்கு போய் பாராட்ட நான் விசுவாசம். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல நாளிலே என்னை உங்கள் மத்தியில் நிறுத்தினதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் இதற்கு தகுதியோ எனக்கு எனக்கு தெரியாது. நான் வந்த நாள் இப்போ ஒரு வருஷமும் 8 மாதம் இருந்ததான் ஆகுது. இந்த நல்ல செலிப்ரேஷன் விருந்துக்கு இங்கே ஏற்படுத்தப்பட்ட நல்ல நாள் மாதிரி இந்த முக்கியமான நாளில் நான் ஒரு பங்காளத்துக்காக நான் கற்று சொல்கிறேன். ஏன்னா இது விஎல்சி அப்படின்றது வெளியூர் லைஃப் சேலஞ்ச் இல்லை, ஃபுல் ஃபார்ம். அது ஒரு பிரச்சனை இல்லை, பெரிய பிரசித்திப்பட வேண்டிய காரியமும் இல்லை. ஆனால் அவங்க செய்கிற ஊழியம் தேவனுடைய நாமத்துக்காக எவ்வளவோ பாடுகள் அனுபவிச்சிருக்காங்க. எவ்வளோ உலகத்தில் வேறு எவ்வளவோ விதங்கள் இருக்க பாடுகள் வர்றது. ஆனால் இது வந்து கர்த்தருக்காக அர்ப்பணிக்கிறவர்களுக்கு மட்டும்தான் இவ்விதமான பாடுகள் சந்தோஷத்தோடு அனுபவிக்கிறதுக்கு ஒரு
வழி தேவன் உண்டாக்கி கொடுப்பார். அவருடைய வாழ்க்கையில் எவ்விதமான பாடுகள் வரும் என்றோ எவ்விதமான பாடுகளை சந்திப்பார்கள் என்றோ அவர்களுடைய சிந்தனைகள் கூட வந்திருக்காது. எப்பேற்பட்ட மனிதர்கள் இந்த இடத்துல வருவார்கள், எப்பேற்பட்ட மனிதர்களுடைய சுபாவங்கள் எவ்வேறு விதமாக எல்லாம் வெளிப்படும், இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் தேவனுக்காக இவ்விதமான ஒரு பெரிய ஊழியத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்காக நான் தேவனை தான் ஸ்தோத்திரிக்கணும். நான் இந்த மாதிரிலாம் பேசுறதுக்கு நான் ரியலி எனக்கு அவ்வளோ ஆக்டிங்லாம் இல்லை, நான் இவ்வளவோ பேசினது இல்லை. அதனால சொல்கிறேன், இவ்வளோ வயசான அவங்களுடைய முதல் வயதிலையும் கஷ்டக்காக அனுபவித்த பாடுகளாக இருந்தாலும் சரி, அனுபவிக்கிற பாடுகளாக இருந்தாலும் சரி, அவங்க மகிழ்ச்சியோடு அனுபவிக்கிறதுக்காக நம்முடைய ஜபத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் பேராக இருந்தாலும் நம்முடைய ஜபத்தில் கொஞ்சம் தாங்கணும்னா அது அவங்களுக்கு அவ்வளோ பலனாக இருக்கும். ஏன்னா சாதாரணமான பாடுகள் இல்லை, உலக ரீதியான பாடுகளும் இருக்குது, ஆவிக்கேற்ற ரீதியான பாடுகளும் இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கையில் இப்போது போதை என்ற ஒரு காரியத்திலேருந்து விடுதலையாகி வேறு வசனங்களை கேட்கறதுனால இருக்கலாம், இல்லை பாடல்களை பாடுறதுனால இருக்கலாம். அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ரீஃப்ரெஷ்னஸ் நடந்தது பிறகு அவங்க மனிதர்களுக்கு இடைப்படுவது ஒரு புதிதான அனுபவமாக உணர்வாங்க. அந்த அனுபவத்துக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு அந்த அனுபவத்துக்கு காரணமானவங்க இவங்க, அதாவது இவங்களும் போர்டு மெம்பர்ஸ் தான். நான் வேறு யாரும் எனக்கு தெரியாது, பெருசாக சொல்றதுக்கும் எனக்கு அவ்வளோவா அனுபவம் இல்லை. ஆனால் இவங்க செய்திருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நம்ம நன்றியுள்ளவர்களாக வாழணுமோ இல்லையோ, நம்ம நன்றியுள்ளவர்களாக தேவனிடத்தில் இருக்கணுன்றது என்னுடைய ஒரு மிகப்பெரிய வேண்டுகோள் இருக்குது. நான் இந்த இடத்துல கூடுகிற ஃபெலோஷிப் இல்லை போர்ட் மெம்பர்ஸ் இல்லை வேறு எந்த ஊழியக்காரர்களானாலும் இல்லை மிஷினரிஸ் ஆனாலும் அவங்க தாங்குகிற கை பிரயாசங்களுக்காக உதவ நினைக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்கானாலும் தனிப்பட்ட விதமாக ஜெபம் பண்ணதுனாலும் நீங்கள் சேர்ந்து வருகிற நேரத்திலாகவும் ஜெபத்தின் மூலமாக தாங்கணும். ஏன்னா ஜெபம்ன்றது வாழ்க்கையில் கொடுக்குற பலன் வேறு எந்த விதமான பலத்தாலையும் அதை ரிக்ரெட் பண்ண முடியாது, அதை நினச்சி நம்ம வருந்த முடியாது. ஜெபம்ன்ற காரியத்திலேருந்து கிடைக்கிற ஒரு ஜெயம், அந்த ஜெயத்தை நினச்சி நம்ம வருத்தப்பட வேண்டிய தேவையே இல்லை. மற்ற எந்த விதத்தில் வர ஜெயமாக இருந்தாலும் ஒரு விதத்தில் நம்மளை வருத்தப்பட வைக்கும். ஸோ எல்லோரும் இந்த ஊழியத்துக்காகவும் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்டாஃப்ஸு மற்றும் ஹெல்ப்பர்ஸ் வேறு விதங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுறவங்க, தாங்குறவங்க, இந்த ஊழியத்தை தாங்குறவங்க எல்லாருக்காகவும் முடிந்த மட்டும் மரியாதைக்குரியவர்களாக இருந்து கர்த்தருடைய சமூகத்தில் உண்மையுள்ளவர்களாக நம்ம ஜெபத்தின் மூலமாக தாங்கினாலும் நம்மளால் எவ்விதத்திலாம் தாங்க முடியல, எனக்கு ஜெபிக்க தெரியல, இல்லை அவங்களுக்கு நாங்கள் பேசுறதுக்கு தகுதியானவர்கள் இல்லை. நீங்கள் எவ்வளோ உங்களை கொஞ்சம் ஓவர் பிஹேவியர்ஸ் ஒரு வேலை சில நேரங்களில் வரலாம். மனந்திருக்கும் பொழுது புதிதான மனுஷனை உடையவர்கள் ஆகும் பொழுது, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்கிறேன், புதிதான மனிதர்கள் ஆகும் பொழுது பழைய காரியங்களை உங்களை ஓவர் கம் பண்ண உங்களால் முடியாத சமயத்தில் இவங்க கொடுக்குற இந்த உபதேசங்கள் டெய்லி வருவாங்க. காலையில் அவங்க கொடுக்குற ப்ரீச்சிங்காக இருக்கட்டும், உபதேசங்களாக இருக்கட்டும், இல்லை அவங்க ஒவ்வொரு ஆக்ஷன்ஸ் கூட அவ்வளோ கிரமமாக இருக்கும், ஒழுங்காக இருக்கும். நீங்கள் மனுஷர்களுக்காக தேவனை துதிக்கல, இதுதான் அவங்களுடைய மெயின் ப்ரீச்சிங். மனுஷர்கள் பிரியப்படுத்தும்படியாக நீங்கள் வாழல, உங்களுடைய வாழ்க்கை தேவனுக்குரியது. இதை இவங்க வெளிப்படுத்துகிற விதம் தான் வேறு வேறையாக இருக்குது. வெளியே மனுஷர்கள் பார்க்க முடியாது, மனுஷனுடைய கண்களுக்கு தெரியாது. ஆனால் தேவனுக்காக படுத்துகிற பிரயாசங்களுடைய பலனை தேவன் தான் கொடுப்பாரு. இது மனுஷனுடைய கண்களுக்கு பெரிதாக தெரிஞ்சோ சிறிதாக தெரியுதோ அது நம்மளுடைய எண்ணங்கள் தப்பாக. ஆகவே இந்த 50வது நல்ல நாளை, அவர்களுடைய 50வது வருஷம், இந்த நல்ல ஒரு வருஷத்தை அவங்களுக்கு தேவன் கொடுத்ததுக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். இங்கே தேவனுக்காக ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். மற்றும் இனிவரும் நாட்களிலும் தேவனுடைய தயவும், கிருபையும், அன்பும், இரக்கமும், அனுகூலமும், அடைக்கலமும் எல்லாம் இன்னும் அதிகமாக அவங்களுக்கு கிடைக்கணும்னு நானும் என் சார்பாக இருக்கிற எல்லாரும் கேட்டுக்கிறோம், தேவனுக்கு கேட்கிறோம். தேங்க்யூ. தங்களுடைய அருமையான அனுபவங்களை பகிர்ந்த பிச்சுவங்களுக்கும்
ஏபல் அண்ணாவுக்கும் நன்றி. அடுத்ததாக டேனியல் பேட்ரிக் சாலமன் அவர்கள் ஒரு பாடலை பாடுவார்கள். டனி For that melodious singing, and thank you keyboard for playing very well. You will like many more things after this. இப்பொழுது GTGM சார்பாக முதலாவது பிரேமா ஆண்டி அவர்களும், அடுத்தது கிறிஸ்டன்கள் அவர்களும், அடுத்தது லேகா ஆண்டி அவர்களும், அடுத்தது டாக்டர் பெட்டிஷா என் தாயார் அவர்களும் பகிர்ந்து கொள்வார்கள். அனுபவங்களை பகிர்ந்து கொள்வார்கள். சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.
மிஸ்டர் பிரசாத்தை பற்றி நான் பேசணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு அவர் வந்து இவ்வளோ தூரம் பத்மினி மினிஸ்ட்ரியில் அட்வான்ஸ் ஆகிட்டாங்கன்னா அவர் கொடுத்த சப்போர்ட் தான். அவர் ரொம்ப அக்கறை காட்டுவார். அவர் வந்து நல்லா கவனிப்பார். போன 2 வாரத்துக்கு முன்னாடி கூட சொன்னார், ராத்திரி ஃபுல்லாக தூங்கவே இல்லை, ஒரே இருமல் இருமிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ரொம்ப கேர் பண்ணுவார், ரொம்ப அக்கறை காட்டுவார். வீட்டில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா, ஒரு ஒரு அன்பு இல்லைன்னாக்கா இந்த மினிஸ்ட்ரி நடத்துறதும் கஷ்டம்தான். அவர் வந்து சாப்பிட்ற நேரம் டைம் கரெக்டாக கொடுக்குறது, மெடிசினை கரெக்டாக கொடுக்குறது, அதெல்லாம் கவனிச்சுப்பார். ஒரு டிசிப்ளினும் இருக்குது. அவர் கரோனா வரைக்கும் ரெகுலராக வாக்கிங் போவார். அதுக்கப்புறம் தான் நிறுத்திட்டாருன்னு நினைக்கிறேன். அக்கௌண்ட்ஸ் எல்லாம் கூட நல்லா செய்வார். விஎல்சி ட்ரெஷராக இருக்கிறாரு. அதனால எனக்கு தெரியும் இப்படி செஞ்சாருன்னு. பத்மினியை பற்றி சொல்லணும்னா, நான் வந்து பத்மினியை முதல்ல ஸ்கரல் ஸ்கூலில் தான் நான் மீட் பண்ணேன். அவங்க வந்து ஸ்கூல் ஆரம்பத்தில் இருந்து இருந்தாங்க. நான் வந்து 80 ஜாயின் பண்ணேன். அவங்க 69 ஜாயின் பண்ணியிருக்காங்க. முதல் 10 வருஷம் நான் வந்து அவங்கள ரொம்ப தெரிஞ்சுக்கல. ஆனால் அப்புறம் அவங்க அந்த காலத்திலே வந்து மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சான்ஸ் கிடைச்சா சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து அவங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க. எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க ரெடியாக கேட்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. நமக்கு தான் இருக்குது பிரச்சனை. நான் முதல்ல அவங்க டீச்சராக சொல்கிறேன். ஒரு நாள் கூட ஸ்கடல் ஸ்கூலுக்கு லேட்டாக வந்ததே கிடையாது. ஒரு நாள் கூட. ரொம்ப ரொம்ப பங்க்சுவல், ரொம்ப டிசிப்ளின் கூட. எல்லா வேலையும் கரெக்டாக முடிச்சுக்குவாங்க. சின்ன பிள்ளைங்க, அவங்க பெரிய கிளாஸுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க, சின்ன பிள்ளைகளுக்கும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பசங்க எப்படி அவங்க பக்கத்துலேயே இருக்க மாட்டாங்க. எந்த பில்டிங்லேருந்து தூரமாக போகணும். ஒரு டீச்சரும் இருக்க மாட்டாங்க, யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த பிள்ளைங்களே கரெக்டாக லைனில் நின்று கையை பின்னாடி வச்சுக்கிட்டு ஸ்ட்ரிக்டாக போவாங்க. நான் பார்த்துட்டே இப்போ எப்படி இந்த பிள்ளைங்க ஒருத்தர் கைட் பண்ணாமல் அந்த மாதிரி அவங்க ட்ரெயின் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நல்லா எந்த வயசு பிள்ளைங்களாக இருந்தாலும் அவங்களுக்கு ஹேண்டில் பண்ண தெரியும். அவங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும். பாட்டு எழுதுவாங்க. அதுக்கு வேண்டிய மியூசிக்கும் போடுவாங்க. ஸ்கூலில் கொயர் கண்டக்டராக இருந்துருக்குறாங்க. த லாஸ்ட் கொயர் வந்து 100 மெம்பர் கொயராக இருந்துருக்கு. அவங்க எப்படின்னாக்கா டேலண்டட் நல்லா பாடுறவங்கள எடுக்க மாட்டாங்க, அவங்கள மாத்திரம் எடுக்க மாட்டாங்க. சுமாராக பாடுறவங்கள கூட ட்ரெயின் பண்ணி அவங்கள கொயரில் சேர்த்துவாங்க. மார்க் ஆஃப் அ குட் கொயர் கண்டக்டர். அவங்க பாடம் நடத்தும்போது பாடத்தை நடத்திட்டு இந்த லாஸ்ட் 5 minutes வந்து இந்த பிள்ளைங்களுக்கு வேல்யூஸ் சொல்லி கொடுப்பாங்க. அவங்க கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக சொல்லி கொடுப்பாங்க. இந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், பிள்ளைங்க வெறும் படிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ரேஸாக போயிட்டுருக்கு. அந்த உலகம் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியுது. அந்த பர்சனல் டச் ஸ்டூடெண்ட் எப்போவுமே அவங்களுக்கு இருந்திருக்கு. அவங்க ஸ்கூல்லேயே இவாஞ்சலிசம் ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பிள்ளைங்களும் சரி, டீச்சர்ஸும் சரி, அவங்க ரூமுக்கு ஃப்ரீயாக போய் அவங்களோட கலந்து பேசி அவங்கக்கிட்ட என்ன மன கஷ்டம் இருந்தாலும், இந்த பிஸி பேரண்ட்ஸ்க்கு டைம் கிடையாது, பிள்ளைங்களை எப்படியாவது விட்டுருவாங்க. ஆனால் ஸ்கூலில் ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சால் அவங்க வந்து தைரியமாக வருவாங்க, ரூமுக்கு வருவாங்க. அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை அவங்கக்கிட்ட இறக்குவாங்க. அவங்களுக்கு ஜபம் பண்ணி அவங்க பிரச்சனையை
பத்மினி அவங்க பிரச்சனை மாதிரியே எடுத்துக்குவாங்க. அவங்களுக்கு ப்ரே பண்ணி அப்புறம் அதே டைமில் அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி நிறையா பேரை இயேசுக்குள்ளே கொண்டு வந்துருக்காங்க. ஒரு கவுன்சிலராகவும் இருக்காங்க. அவங்க ஹிந்தி ரூம் வந்து ஒரு ப்ரேயர் ரூமாகவே இருந்துச்சு. எல்லாரும் போவோம், நான் கூட போயிருக்கிறேன். என்னோட ஃப்ரீ டைமில் அவங்களுக்கும் எனக்கும் சேம் டைம் ஃப்ரீயாக இருக்கும்போது அந்த டைமில் அந்த ரூமுக்கு போய் நான் ஜெபம் பண்ணி, அப்போது நான் ஹிந்துவாக தான் இருந்தேன், கிறிஸ்டியன் ஆகலை. அப்போ வந்து சொல்லுவாங்க, என் கஷ்டத்தை நான் சொல்லும் பொழுது அவங்க ரொம்ப ஃபீலாக கேட்டுட்டு எனக்கு ஆறுதல் சொல்லி எனக்கு வந்து ஜெபம் பண்ணி இயேசு பற்றி சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஸ்கூல் மேலே ரொம்ப அக்கறை. அந்த ஸ்கூல் வந்து ஃபவுண்டிங் ஃபாதர்ஸ் வந்து இன் கிரைஸ்ட்லாம் வரணும்னு வேண்டி இருந்தது. அதனால அவங்க ஆரம்ப நாளில் இருந்து ஸ்கூலில் இருந்ததுனால அவங்க வந்து ஸ்கூல் மேலே ரொம்ப பற்றி உண்டு. அவங்க வந்து ஜெபம் பண்ணுவாங்க. சும்மா ஒத்துமே வரலன்னா அவங்க மட்டும் ஃப்ரீயாக இருக்காங்க. ஸ்கூலுக்காக ஜெபம் பண்ணுவாங்க, இந்த பிள்ளைங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அந்த நாளே அவங்க பெரிய ஜெப வீரராக இருந்துக்கிறாங்க. பிள்ளைங்களை நல்லா உருவாக்கணும், நல்லா முன்னுக்கு வரணும். முன்னுக்குனாக்கா படிப்பில் இல்லை, நல்ல பிள்ளைங்களாக வரணும். The children of today are the leaders of tomorrow. அந்த இதில் வந்து நம்ம சின்ன வயசுலேயே அவங்கள பிடிச்சாதான் அது அவங்கள நல்லா உருவாக்க முடியும். ஆஸ் அ ஹோம் மேக்கர் அவங்க வந்து நல்லா சமைப்பாங்க. நான் நிறையா தடவை அவங்க வீட்டுக்கு போயிருக்கிறேன், அவங்க சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். நல்லா ப்ளஷர் இன் டூயிங் குக்கிங். அண்ட் வேறு எந்த வேலை செஞ்சாலும் அவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்கிங். வீட்டில் வேலைக்கு ஒரு ஆள் வச்சதில்லை, குக்கும் வச்சதில்லை, அவங்களே தான் செய்வாங்க. ரொம்ப சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் செய்வாங்க. வீடும் எப்போவுமே க்ளீனாக தான் இருக்கும். சண்டே நம்ம தான் யூஸ்வலாக காலையில் சர்ச் முடிச்சுட்டு நாங்கள் வில்லேஜ் மினிஸ்ட்ரிலாம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க சண்டே ஈவினிங்ஸ் ஆனால் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்துப்பாங்க. அந்த லோக்கலில் இருக்கிறவங்க சின்ன பசங்க வர்றவங்க பண்ணிக்கிட்டு இருந்தோம். அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்க சண்டே ஈவினிங்ஸ் ஆனால் சண்டே ஸ்கூல் டீச்சராக இருந்துப்பாங்க. அந்த லோக்கலில் இருக்கிறவங்க சின்ன பசங்க வர்றவங்கெல்லாம் அவங்க வந்து அவங்கக்கிட்ட கடவுளை பற்றி ஆண்டவரை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி சின்ன வயசு ஆரம்ப காலத்திலே ஆண்டவர் எல்லாமே நோட் பண்ணியிருக்கிறாரு. என்ன எப்படி இருக்கிறாங்க, எல்லா விஷயத்துலையும் அவங்க உண்மையாக இருந்திருக்கிறாங்க. சின்ன விஷயத்தில் உண்மையாக இருக்கும்போது பெரிய காரியங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு பயன்படுத்தினாரு. பர்சனலாக என்னோட ஃப்ரெண்டாக நான் வந்து இன்னைக்கு ஆண்டவரை தெரிஞ்சுக்கிட்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன்னா இது அவங்க மூலமாக தான். நான் வந்து அந்த நாள்லேயே எனக்கு அந்த விதையை போட்டுட்டாங்க. நான் வந்து சீக்கிரமாக ஆண்டவரெல்லாம் ஏற்றுக்கிற ஆள் கிடையாது. ரொம்ப நாள் இழுத்து அடித்து அப்புறம் வந்து ஆண்டவரோட மகிமையை தெரிஞ்சுக்கிட்டு நல்ல நான் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கிட்டேன். இன்னைக்கு வந்து நான் ரொம்ப நன்றியோட உங்கள்கிட்ட சொல்கிறேன் தட் நான் வந்து ஆண்டவர் உங்களால் தான் எனக்கு ஆண்டவரை ஏற்றுக்கிறேன். என்னோட கஷ்டங்களை நான் சொல்லும் பொழுது, என்னோட பிரச்சனைகளை சொல்லும் பொழுது அவங்க தன்னோட பிரச்சனை மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு பாரத்தோட ஜபம் பண்ணுவாங்க. ஒரு அன்பு நான் எனக்கு ஆண்டவருடைய இயேசு சுவாமியோட அன்பு என்னால் பார்க்க முடிஞ்சுது. இன்னும் வந்து இவங்க 2 பேரும் அன்பால் கட்டியிருக்கிறாங்க. அதனால ஆண்டவர் அங்கே இருக்கிறாரு, அவங்க வீட்டில் இருக்கிறாரு. God bless you both and strengthen your relationships.
எனக்கு இந்த சந்தர்ப்பத்துக்காக நான் ஸ்துதிக்கிறேன். எனக்கு ஆண்டியும் அண்டையும் 2011 எங்களுக்கு கல்யாணம் ஆனது தெரியும். அந்த பெங்களூர் வந்திருந்தாங்க. நான் அந்த டைம் அவங்களுக்கு அதிகமாக பேசுகிறேன், எங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. திருப்பி நாங்கள் 2012 வரும்போது ஜூலிக்கு அர்ஜென்ட்டாக பெங்களூர் போக வேண்டியதாக இருந்தது. ஆக்சுவலி நான் ஒரு நாள் அங்கே அவங்க வீட்டில் போய் ஸ்பெண்ட் பண்ணேன். காலையில் கோயம்புத்தூர்லேருந்து ட்ரெயினில் வந்துட்டு ஈவினிங் வர ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின்லேயே போனதுக்கு அந்த டைம்லேருந்து ரெகுலராக கான்டாக்டில் இருந்தோம். நான் ஈவன் நாங்கள் 2013 இந்தியாவுக்கு மூவ் பண்ணுறாங்க. உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமா தெரியாது, இந்த ஜிடிஜிஎமோட யூடியூப் மினிஸ்ட்ரிக்கு நாங்களும் ஒரு காரணம். ஏன்னா நாங்கள் யூஎஸில் நல்ல மெசேஜ் கிடைக்காம நாங்கள் தவிச்சிட்டு இருந்த டைமு மேம்கிட்ட சொன்னால் அந்த மாதிரி உங்கள் மெசேஜ் கேட்குற மாதிரி எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னே முதல்ல பெட்ரிஷியா ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி எங்களுக்கு அந்த மெசேஜ் அனுப்புவாங்க. எங்கள் பாதி நேரம் எங்கள் ஜிமெயிலில் இடமே இருக்காது, ஏன்னா மெசேஜ் அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணாங்க. கடைசியில் எங்களுக்கு அது யூடியூப்பாக மாறிடுச்சு. ஸோ யூடியூப் யார் யார் பார்த்து பயனாங்க எங்களுக்கு நினச்சிங்க நாங்கள் தான் காரணம். ஓகே, ஸோ இன்னொரு என்னென்னா மேம்கிட்ட எல்லாரும் சொன்ன விஷயம் ஒரு கண்டிப்பு. அதுவும் ஆண்டவரோட காரியங்களில் மேடத்துக்கு இந்த சைடு அந்த சைடு இதே கிடையாது. மேடத்துக்கு இப்படிதான் ஒரு தடவை என்னாச்சுன்னா எங்களுக்கு யூஎஸ் மெசேஜ் அனுப்பிட்டு அதுக்கு அடுத்த வாரம் நாங்கள் அவங்களை கூப்பிட்டுருந்தோம். எங்கள்கிட்ட கேட்டாங்க, அந்த மெசேஜில் உள்ள பாயிண்ட்ஸை கேட்டாங்க. எங்களால் சொல்ல முடியல. ஒரு 1/2 மணி நேரம் எங்களுக்கு திட்டினாங்க. நீங்கள் ஆண்டவரோட காரியத்தில் இவ்வளோ அசட்டையாக இருக்காதீங்க அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்தா எங்களுக்கு ஆக்சுவலி அதுக்கு பிறகு உள்ள எல்லா மெசேஜும் எங்களுக்கு ஒரு நோட்டில் நாங்கள் பாயிண்ட்ஸ் எழுதி வச்சிருக்கோம், நான் கேட்டால் சொல்கிறதுக்கு. ஸோ அது இன்னொன்று 2வது நாள் மேடத்தை நான் ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, எல்லாரோட பர்த்டே அனிவர்சரி கரெக்டாக ஃபோன் பண்ணி ஜாயின் பண்ணிக்குவாங்க. ஆக்சுவலி இந்த தடவை இவனோட பர்த்டே, என்னோட ஒய்ஃபோட பர்த்டே நாங்கள் வெளிநாட்டில் இருந்தப்போ வந்துச்சு. கரெக்டாக ஃபோன் பண்ணி அதுக்கும் அந்த டைம் அவங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஃபோன் பண்ணி எங்களோட பேசினாங்க, ஜோம் பண்ணாங்க. இன்னொன்று இவங்க 2 பேரையும் நாங்கள் இன்னும் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம் நாங்கள் வந்தப்போ அங்கிளோட அம்மா கூட இருந்தாங்க. அவங்க 2 பேரும் பார்த்துக்கிட்டது தான். அந்த ஆண்டியோட மாமியார் அவங்க பார்த்துக்கிட்டது தான் நமக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். அவங்க இறக்குறவரை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் எங்களுக்கு 2014 நாங்கள் வரும்போது ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் எங்களுக்கு ஆச்சு. நாங்கள் சித்தூருக்கு வெளியில் அந்த ஆக்சிடென்ட்டு. ஸோ கார் கார் அது ஓட்டுற நிலைமையில் பார்க்குற நிலைமையில கூட இல்லை. அந்த டைம் இவங்க விஎல்சி அன்னைக்கு ஒக்கரைக்கு போயிட்டு வழியில் நாங்கள் மேடத்துக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம். அப்படியே அந்த வேனை திருப்பிட்டு அவங்க சித்தூர் வர வந்தாங்க. சரி, ஏன்னா அவங்களுக்கு ரீசன் நிறையா இருக்கலாம். ஏன்னா எனக்கு ஹெல்த் வைஸ் வர முடியாது அப்படின்லாம் கிடையாது. அவங்கெல்லாம் கூட இப்போ கோபி பிரதர் இருந்தார், அவர் ஒரு மெக்கானிக்ஸ், அவரையும் கூட்டிகிட்டு எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அது அப்புறம் கான்ட்ராஸ்ட் பண்ணணும்னா மணி விஷயம். ஆண்டி மணி இருந்தால் எதுனாலும் வந்ததுதான் அது ஆண்டி நிற்கவே நிற்காது. எங்கே தேவை இருக்கோ அங்கே போயிட்டு இருக்கேன். நான் அங்கிள் ஒரு பைசா தேராது. ஸோ ஒன்றுலேயே இன்னொன்று எங்களை பொறுத்தளவு ஜிடிஜிஎம் விஎல்சி 2மே ஒன்று தான். ஆனால் அங்கிளுக்கு மணி வந்தால் மட்டும் ஜிடிஜிஎம் வேறு, விஎல்சி வேறு. உடனே சொல்லுவாங்க, அது ஏன் நீங்கள் ஜிடிஜிஎம் மட்டும் காசு கொடுக்குறீங்க, ஏன் விஎல்சி கொடுக்கூடாதுமாங்க. ஸோ அது அங்கிள் நான் நினைக்கிறேன் அந்த காம்பினேஷன் இருந்ததுனால தான் இந்த இடத்த வாங்க முடிஞ்சு இந்த மினிஸ்ட்ரியை நல்லபடியாக இருக்க முடியும். ஆக்சுவலி இன்னும் இந்த மினிஸ்ட்ரிக்கு கடன் எதுவுமே கிடையாது. எந்த நேரத்தில் நாங்களும் ஆக்சுவலி லைஃப்பில் 2-3 மினிஸ்ட்ரி பார்த்துருக்கோம், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த இதுதான் எந்த பிரச்சனையும் இந்த மினிஸ்ட்ரியில் கிடையாது. 2வது கண்டிப்புன்னு சொன்னாங்க. அங்கிள் கோவப்படுவாங்கன்னு சொன்னாங்க. நான் அங்கிளோட அதர் சைடு நாங்கள் அவங்களோட 40வது ஆனிவர்சரி அன்னைக்கு பார்த்தோம். அங்கிளுக்கு நல்ல கிடாரிய சாங் பேச தெரியும். அங்கிள் எப்படி மேடத்தை மீட் பண்ணாங்க, எப்படி அவங்க கல்யாணம் வந்துச்சுன்னு ஒரு 20 மினிட்ஸ் பேசினாங்க. அதை கேட்டவங்கெல்லாம் ஆக்சுவலி நாங்கள்லாம் விழுந்து சிரிச்சுட்டே இருந்தோம். அவ்வளோ நல்லா அங்கிள் பேச தெரியும். இன்னொன்று அங்கிளுக்கு கோவப்பட மட்டும் தெரியாது, நம்ம வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறதுன்னு சொல்லுவாங்க. அங்கிள் நினச்சா கடப்பாறை ஏற்றிடுவாங்க. அவ்வளோ ஸ்மூத்தாக பேசுவாங்க.
எனக்கு நான் என்னைக்காவது வரும்போது நான் இங்கே காலையில் பார்ப்பேன், நான் மினிட்ஸ் அனுப்பி இருக்க மாட்டேன். என்னை பார்த்தோன்னு சொல்லுவாங்க, அடுத்த வாரம் போர்ட் மீட்டிங் அப்படிம்பாங்க. எங்கே இருக்காங்கன்னா மினிட்ஸ் வரல அப்படின்னு. ஸோ அது வந்து இன்னொன்று அங்கிள்கிட்ட வந்துட்டு அங்கிள் வந்துட்டு எப்பவுமே வந்து பயங்கர ப்ரொடெக்டிவ். அந்த டைமாக இருக்கட்டும், எங்கிட்ட நல்லா ப்ரேயர் வீட்டுக்கு போனோம்னா கரெக்டாக 8:30க்கு வாட்சில் 8:30 ஆகுது அங்கிளுக்கு தெரியும். கரெக்டாக வந்து எவ்வளோ சேஸ் பண்ணிடுவாங்க. அவங்க தூங்குன நீங்கள் போங்கன்னுவாங்க. ஆனால் சண்டே அங்கிளுக்கு வந்துட்டு ஆன்டியோட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து அங்கிளோட சர்ச். என்ன பண்ணுவாங்க, சண்டே வந்து ஆன்டி ரெடி பண்ணி எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே ஓடுவாங்க. நான் இப்போ கூட நினைப்பேன், நான் ஒரு நாள் ப்ரேயர் கூட பண்ணியிருக்கேன், அங்கிள் எப்படியாவது இங்கே கொண்டு வந்துருங்க. இப்போ வேற இடத்துல இங்கே தான் வர்றாங்க. ஸோ அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அந்த சர்ச்சு பாண்டேஜ் வந்து போயிடுச்சு. அப்புறம் 2 பேரும் பார்த்தீங்கன்னா நிறைய இதில் வந்துட்டு ஒரு மனமாக இருப்பாங்க. இன்னொன்று இந்த ப்ரொடெக்டிவ்ங்கிறது இன்னொன்று. ஒரு தடவை நாங்கள் வில்லேஜ் மினிஸ்ட்ரி போயிருந்தோம் திருவாரூரில். நான் வந்து ஒரு ஷேர் பண்ணும்போது அங்கே லோக்கலில் உள்ள ஒரு மினிஸ்டர், அவர் இவாஞ்சலிஸ்ட், அவர் கேட்டுட்டு இருந்தார். கேட்டுட்டு நீங்கள் எங்கேருந்து வரீங்கன்னா நான் சொன்னேன். அவர் நேராக என்ன பண்ணார், இந்த மேடத்துக்கு வந்து அவர் பாட்டு பாடி சத்தமாக பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாரு. உடனே மேடத்துக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு அங்கிள் இருந்துச்சாங்க, இதெல்லாம் இங்கே பண்ணாதுன்னு. ஸோ சில விஷயத்தில் வந்துட்டு அந்த மாதிரி பேசுறதும் தேவைப்படும். அது அங்கிள் அதை டிசைட் பண்ண மாட்டாங்க. 2 பேரையும் நான் பார்த்து ஆசைப்படுறது என்னன்னா ஒரு மனம். ஏன்னா மினிஸ்ட்ரியில் வந்து ஒரு மனம் இல்லைன்னா, இன்னொன்று மேரேஜ் 50 வருஷங்கிறது வந்து பெரிய மைல் ஸ்டோன். அந்த ஒரு மனம் வந்துட்டு அவங்கள்ட்ட இருக்குது. நிறைய இதில் வந்து அவங்க டிஃப்ரென்ஸஸ் இருந்தாலும், அவங்களோட என்ன சொல்கிறது அவுட்லுக் வேறு வேறையாக இருந்தாலும், அவங்க என்ன பண்ணுவாங்க, 2 பேரும் ஒரு பேசி ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுவாங்க. அந்த ஹேபிட் இன்னைக்கு நிறைய பேருக்கு இல்லை, அது வரணும். ஸோ இன்னும் பல வருஷங்கள் ஆண்டவங்க அவங்க ஆசீர்வதிக்கும் மாதிரி கேட்டு பேச்சு முடியும். தேங்க்யூ. All my inmost being, praise His holy name. Praise the Lord, O my soul, and forget not all His benefits. Praise the Lord indeed for this day, as we celebrate the 50th wedding anniversary of this young evergreen couple. A couple who have lived out their lives according to the word. As for me and my house, we will serve the Lord. Their lives together over the past 50 years, despite all odds, are a true testament to how God's love can transform us, the people around, and work through us for His glory. Man's never dying optimism always inspires, and uncle always being there, right by her side in all the activities and ministries she leads, reminds us of how God has a unique calling for each of us. Even as they multitasked and donned many hats, they never slipped on any of their commitments anytime, including activities not directly connected with the ministry, like wishing and praying for people on their special days and anniversaries. Nor frailty, nor fatigue, nor weakness. In fact, literally nothing could stop them in their endeavor to reach out to the ones who needed help, even if it meant that they had to forego a lot of their comfort and convenience. This always reminded me of Isaiah 40:29-31, which says, He gives strength to the weary and increases the power of the weak. Even youths grow tired and weary, and young men stumble and fall. But those who hope in the Lord will renew their strength. They will soar on wings like eagles. They will run and not grow weary. They will walk and not be faint. They complemented each other in all the activities they undertook. Both had an inimitable style of ensuring discipline and perfection in all that they organized and executed. They were in everything they did together, inseparable. Their home was always open to all and welcoming. However tired or busy they may be, they never compromised on the hospitality extended to anyone who visited them. No one could leave without having had something to eat, and that too, there would be a variety of things to choose from.
The love and generosity that both ma'am and uncle have always exuded have been such a blessing to everyone associated with them. Ma'am and uncle, your lives together have taught us that seeking God first in everything is what enriches marriage and truly reflects God's glorious work in each of us. Wishing and praying God's continued and choicest blessings on you both as He uses you for His glory and continues to lead you in the ways He has planned. Dear ma'am and uncle, the Lord bless you and keep you. The Lord make His face shine on you and be gracious to you. The Lord turn His face toward you and give you peace. ஒரு சில வார்த்தைகள் தான் சொன்னாங்க. அதனால நான் சீக்கிரம் முடிக்கிறேன். எல்லாரும் சொன்னதை கேட்டீங்க. அதனால் ரிப்பீட் பண்ண விரும்பல. ஒன்று மட்டும் சொன்னாங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி அங்கிள் எப்படி அவங்க ஆண்டியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க விரும்பி அப்படின்னு சொன்னாங்க. அவர் விரும்பினாரோ இல்லையோ, எனக்கு இது நல்ல ஒரு உறுதி. ஏசப்பா தான் அந்த விரும்ப வச்சார். அவர் தான் இந்த திருமணத்தை செய்ய வச்சார். இன்னைக்கு நாம எல்லாரும் அதை ஒத்துக்கொள்வோம். இவங்க இந்த கப்பல் மூலமா நம்மளுக்கு எவ்வளோ நன்மைகள் கிடைச்சிருக்கு, நம்ம எல்லாருக்கும் எவ்வளோ அவங்க ஆசீர்வாதமா இருக்கிறாங்கங்கிறது நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு நம்ம எல்லாம் ஒத்துக்கிறோம். இது ஆண்டவர் அன்னைக்கு அங்கிள விரும்ப வச்சார், கல்யாணத்தை பண்ணி வச்சாங்க. எனக்கு ஒரு நல்ல பாக்கியம் என்ன கிடைச்சதுன்னா, அவங்க மகளாக அவங்க வீட்டில இருந்து என் திருமணம் நடந்தது. ஸோ அந்த ஒரு பாக்கியம். நான் 2003 வெள்ளூருக்கு வந்த நாள்ல இருந்து ஆண்டி கிட்ட ஆண்டவர் சேர்த்து விட்டாங்க. அன்னையிலேருந்து தெரியும். அங்கிள் வந்து அதுக்கப்புறம் எனக்கு பிரதர் இன் லா ஆயிட்டாரு. இருந்தாலும் நான் ஆண்டி அங்கிள் மேம் அங்கிள்னு தான் கூப்பிடுவேன். ஒரு சில விஷயங்கள் எனக்கு தெரியும். 50 வருஷம் ஆனிவர்சரி யாருக்கும் கிடைக்காது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அதுதான் அவங்க இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள போறாங்க. அங்கிள் சந்தோஷ் ராஜ் அங்கிளுக்கும் ஆண்டிக்கும் 54 வருஷம் முடியுதான். ஸோ ஒரு சில தம்பதிகள் தான் இந்த 50 வருஷ ஆனிவர்சரி சான்ஸ் கிடைக்கும். அதுக்காக ஆண்டவருக்காக நன்றி. இந்த 50 வருஷத்துல நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய நடந்திருக்கு இவங்க வாழ்க்கையில. நிறைய பேருக்கு தெரியாது. ஒரு சில விஷயம் எனக்கு தெரியும். அதை பகிர்ந்து கொள்ள விரும்பல. ஆனா ஒண்ணு சொல்ல விரும்புறேன். அது மட்டும் நம்ம வாழ்க்கையில நடந்திருந்ததுன்னா ஒரு வருஷமும் டைவர்ஸ் சான்ஸ் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கும். ஆனா 50 வருஷமா கூட இருக்கிறாங்கன்னா அது ஒருத்தரும் எவ்வளோ வேறுபாடு இருந்தாலும் நம்மளுக்கே எல்லாருக்கும் தெரியும். வேறுபாடு, 2 பேரும் ஆப்போசிட் டு ஈச் அதர். ஆனா ஆண்டவர் பார்வையில they complement each other. நம்ம நிறைய பேர் சொல்லிட்டாங்க, அவங்க 2 பேரும் இணைந்து வேறுபட்ட நேச்சர் இருந்தாலும் இணைந்து ஒரே காரணத்துக்காக அவங்க உழைக்கிறாங்க. அவங்க மூலமா நிறைய பேர் நம்ம ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறோம். நிறைய பேர் சொல்லிட்டீங்க, they care for each other. அங்கிளை பற்றி ஆண்டிக்கு அவ்வளோ கவலை, ஆண்டி பற்றி அங்கிளுக்கு அவ்வளோ கவலை. அதுக்கு நடுவில் நாங்கள் தான் திட்டு வாங்குவோம், அடி வாங்குவோம். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வந்தாருன்னா அங்கிள் அவ்வளோ ஒரு 5 நிமிஷம் லேட் ஆகக்கூடாது. ஏன் இப்படி லேட்டானா என்னன்னு யோசிப்பேன். அப்புறம் சொல்லுவாங்க, எவ்வளோ நேரம் அவர் தனியாக இருப்பாங்க அப்படின்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவ்வளோ கேர் எடுப்பாங்க. இவங்க 50 வருஷமா கூட இருக்கிறாங்க. பைபிளே சொல்லுது, ஆண்டவர் இணைத்ததை மனிதன் பிரிக்காது இருப்பதாகன்னு. முதல் வருஷத்துல இருந்தே இவங்களை பிரிக்கிறதுக்கு நிறைய பேர் முயற்சி எடுத்திருக்காங்க. ஆனா இன்னைக்கு 50வது வருஷம் கொண்டாடுறோம்னா அது ஆண்டவருக்கு நிச்சயமா நன்றி சொல்லணும். இவங்க 2 பேருக்கும் நிச்சயமா நன்றி சொல்லணும்.
சிறு வார்த்தைகளோடு முடிக்கிறேன். தேங்க்யூ. சுருக்கமாக 4 பேரும் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு முடித்ததற்காக மிக மிக நன்றி. அடுத்ததாக ஐ எம் ஷூர் இது பாட்டுமாவுக்கு அங்களுக்கு ஃபேவரட் பாட்டாக இருக்கும். விஎம்சி சார்பாக ஒரு சிறப்பு பாடலை பாடுவார்கள். என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா, என் தாயுருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுங்க, சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எலும்புகள் உருவாகல, நரம்புகள் உருவாகல, தசைகள் உருவாகல, தரிசனம் உருவானதே. தாய் கருவிலே தரிசனம் உருவானதே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. அழியாமல் அழைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, உலகிற்கு கலக்க செய்தே, பத்திரமாய் என்னை காத்து கொண்டே, உலகிற்கு கலக்க செய்தே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. அழியாமல் அணைத்து கொண்டே, கலையாமல் காத்து கொண்டே, உலகிற்கு கிழக்க செய்தே, பத்திரமாய் என்னை சுமந்தீரே. தாய் கருவிலே பத்திரமாய் என்னை சுமந்தீரே. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. எப்படிப்பா உனக்கு நன்றி சொல்லுவேன், சொல்ல வார்த்தையே இல்ல. நீங்க போதும் என் வாழ்க்கை முழுவதும் வேறு ஆசையே இல்ல. என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தீரையா. தேங்க்யூ விஎம்சி. நிச்சயமாகவே 2 பேருக்கும் இதுதான் ஹைலைட் ஆஃப் த ப்ரோக்ராமாக இருக்கும் இல்லையா? ஷூர். Super. Just on the spot.
I want that way to end it. Thank God. அடுத்ததாக வேத பகுதியை பிரீத்தி அக்கா வாசிப்பார்கள். சங்கீதம் 92. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே, உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் காலையிலே உமது கிருபையையும் இரவிலே உமது சத்தியத்தையும் அறிவிப்பதும் நலமாயிருக்கும். கர்த்தாவே, உமது செய்திகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். உமது கரத்தின் கிரியைகளின் நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன். கர்த்தாவே, உமது கிரியைகள் எவ்வளவு மகத்துவமானவைகள்! உமது யோசனைகள் மகா ஆழமானவைகள். மிருக குணமுள்ள மனுஷன் அதை அறியான், மூடன் அதை உணரான். துன்மார்க்கர் புல்லை போல தழைத்து அக்கிரமக்காரர் யாவரும் செழிக்கும் போது அது அவர்கள் என்றென்றைக்கும் அழிந்து போவதற்கே ஏதுவாகும். கர்த்தாவே, நீர் என்றென்றைக்கும் உன்னதமானவராய் இருக்கிறீர். கர்த்தாவே, உமது சத்துருக்கள் அழிவார்கள், உமது சத்துருக்கள் அழிந்தே போவார்கள். சகல அக்கிரமக்காரரும் சிதறந்து போவார்கள். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர். புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என் சத்துருக்களுக்கு நேரிடுவதை என் கண் காணும். எனக்கு விரோதமாய் எழுதுகிற துன்மார்க்கருக்கு நேரிடுவதை என் காது கேட்கும். நீதிமான் பனையைப் போல் செழித்து லீபனோனிலே கேதுருவைப் போல் வளருவான். கர்த்தருடைய ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். கர்த்தர் உத்தமர் என்றும் என் கண்மலையாகிய அவரிடத்தில் அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி கண்டு புஷ்டியும் பசுமையுமாய் இருப்பார்கள். ஆமென். இன்று நம் மத்தியில் தேவ வார்த்தையை பகிர்ந்து கொள்ள சந்தோஷ் ராஜ் அங்கிள் அவர்களை வரும்படி நாங்கள் தாழ்மையை கேட்டுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே அம்மா ஐயா அவர்களுடைய 50வது திருமண நாள் ஞாபக நாளிலே அவர்களுக்கு ஒரு மெசேஜ் கொடுப்பதற்கு நான் எவ்வளவு பேரும் தகுதியில்லை. I don't consider that I am worthy to say anything about them. Yes? No. So, however, இருந்தும் கர்த்தருடைய கிருபையினாலே நிற்கிறேன். ஆண்டவராகிய தேவன் அவர்களுக்கு கொடுத்த பெரிய ஆசீர்வாதத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பக்தி உள்ளவனை தேவன் தனக்கு எதிர்த்து கொண்டார். ஹல்லேலூயா. அவர்களுக்கு ஒரு பக்தி இருக்கிறதுனால அவங்களை யார் தெரிந்து கொண்டது? தேவன். சங்கீதம் 4:3 நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். The desire of the righteous will be granted to him. நீதிமொழிகள் 10:24. அவர்கள் நீதிமான்களாக இருந்து கர்த்தருக்கு பக்தியாக இருந்ததுனாலே அவர்கள் விரும்பின அநேக காரியங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஐயா அவர்கள் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா எனக்கு ஒரு நல்ல அழகான புத்தியுள்ள மனைவி வேண்டும் என்று நினைத்திருக்கிறார் இல்லையா? நீதிமொழிகள் 19:14 சொல்கிறது, வீடும் ஆஸ்தியும் பிதாக்கள் வைக்கும் சுதந்திரம், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரோடும். ஆகவே அவர்கள் அதிகமாக ஜெபித்திருக்கிறாங்க இல்லையா? ஆகவே புத்தியுள்ள மனைவி அவர்களுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க. கர்த்தருக்கு சொல்றாங்க. ஹல்லேலூயா. அதுபோல அம்மாவும் ஜெபிச்சிருப்பாங்க இல்லையா? இது நான் வாழ்க்கை பார்க்கிற வேலையில் கொஞ்சம் அவருடைய வாழ்க்கை எல்லாத்தையும் ஒரு சேலஞ்ச், ஒரு சவால். அவர்கள் எந்த டீச்சரை வேறு பணி செய்திருக்காங்க இல்லையா? எந்த டீச்சர் என்ன டீச்சிங் பண்ணிக்குமா? ஹிந்தி டீச்சிங். எத்தனை வருஷத்துல? இல்ல எந்த வருஷத்துல ஹிந்தி டீச்சிங்? ஆமா 61 1960 62 67 ஆன்டி ஹிந்தி
ஸ்ட்ரைக் அனுமதிக்கிற காலம். நிறைய பேர் ஜெயிலுக்கு போனாங்க, சில பேர் துப்பாக்கி சூழ்நிலை இறந்துருக்காங்க. ஹிந்தி ஸ்ட்ரைக், ஹிந்தி வேண்டாங்க. அந்த சமயத்தில் ஹிந்தி டீச்சர் ஆகணும்னா இஸ் நாட் எ சேலஞ்ச், அது ஒரு சேலஞ்ச் தானே. தமிழ்நாட்டில் ஹிந்தியே கூடாது என்று அந்த நாட்களில் அமைச்சர்கள் நல்ல தெரியும். அண்ணாதுரை டிஎம்கே சீஃப் மினிஸ்டர் ஹிந்திக்காக வரக்கூடாது என்று தமிழ்நாடு ஸ்ட்ரைக். அந்த சமயத்தில் சேலஞ்சே நான் ஹிந்தி இடத்துக்கு நீங்க ஹிந்தி மக்களை படிக்க வைக்கணும்னு சொன்னா அது ஒரு சேலஞ்சான ஒரு வாழ்க்கை தான். அது அதனால நாட்டுக்கு நல்லது, அநேக மக்களுக்கு நல்லது. இந்தியா முழுதுமாக இருக்கக்கூடிய பாஷை ஹிந்தி. ஆகவே அவருடைய வாழ்க்கையை ஒரு சேலஞ்சாக வருகிறது. இப்போ இங்கே திருமணம் என்று தம்பி சொல்லப்படுறது, திருமணம் ஒரு உடன்படிக்கை. திருமணம் என்பது தேவனால் நியமிக்கப்பட்ட ஒன்று. அது மனுஷனால் உண்டானதுனால தேவனால் உண்டானது. ஆகவே விவாகம் யாவருக்குள்ளும் கனமானது. எபிரேயர் 13:5. அதாவது திருமணம் ஒரு உடன்படிக்கை. இட்ஸ் நாட் எ அக்ரிமெண்ட். இட் கேனாட் பி புரோக்கன். அதாவது அதை விட்டுவிட முடியாது, பிரீச் பண்ண முடியாது. ஏன்னா இந்த உடன்படிக்கை யார் மத்தியில் எடுக்கிறது? தேவனுடைய பிரசனத்தில் எடுக்கிறது. மலாக்கி 2:14 திருமணமானது உடன்படிக்கை தோழிக்கு உன் மனைவியாக இளம் வயது மனைவியாக உடன்படிக்கை தோழிக்கு துரோகம் பண்ணாதபடி அன்போடு இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உடன்படிக்கை மனைவி உடன்படிக்கையை the wife companion of covenant, covenanted companion. Hallelujah. So அதே ஆண்டவர் நிறைவேற்றி 50 வருஷமாக அவர்கள் இணைந்து வாழும்படியாய் அநேக மேடு வளங்கள் இருக்கலாம். துன்பத்திலும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் உடைந்து ஒன்றாக இருக்கக்கூடிய சில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒரு திருமண வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில நிறைய அநேக பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு. திடீர்னு கோபம் வந்துவிடும் இல்லையா? கோபம் வந்து என்ன சொல்றது? வாயிலிருந்து வார்த்தை வந்துவிடும். திருமணத்தை பெற்றுக்கொள்ள முடியுமா? முடியாது. அப்போ ஒரு வார்த்தை அது ரொம்ப இருதயத்தை ஆவியை நொறுக்கக்கூடிய வார்த்தைகளா இருக்கும். பிறகு இணைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஆயிடும். நீ அப்படி சொல்லிட்டே இல்லையா, நீ அப்படி செய்து அது மறக்கவே முடியாது. அப்படிப்பட்ட நிலையில அவர்கள் சமாதானமா இருக்க வேண்டும் என்றால் அது தேவனுடைய கிருபை. ஹல்லேலூயா. ஒரு சங்கீதம், அதே சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 4வது வசனம் சொல்லுகிறது, கோபப்பட்டாலும் பாவம் செய்யாது பாயாக. கோபப்படலாம், வரும், அதை நினைச்ச கூடாது, பாவம் செய்யக்கூடாது. எபேசியர் 4:26 கோபம் செய்தாலும் என்ன செய்யலாம்? கோபம் செய்தாலும் சாயங்காலத்துக்குள்ள உங்களுடைய எரிச்சல் தனியை கடவுது. கோபம் தண்ணி கடவுது இல்லை, அது என்ன இருக்குது? எரிச்சல் தனியை கடவுது. கோபம் எரிச்சல்னால வருகிறது, வெறுப்பு. அப்போ அந்த வெறுப்புல மனைவியை பிரித்து கூடக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அப்போ என்ன வசனம் சொல்றது? எபேசியர் 4:26. அதாவது கோபப்பட்டாலும் கூட சூரியன் அடைவதற்கு முன்னதாக உங்களுக்கு எரிச்சல் கடவுது, தனியை கடவுது. அதுக்கு அடுத்த வருஷம் என்ன சொல்லு? பிசாசுக்கு இடம் கூடாதுங்கள். அப்போ கோபப்பட்டு ஏதாவது எரிச்சலை செய்துட்டோம்னா நம்ம யாருக்கு இடம் கொடுக்கிறோம்? பிசாசு. குடும்ப வாழ்க்கை கெட்டு போகும். அப்போ குடும்ப வாழ்க்கையில கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது, கொஞ்சம் அமைதியா இருக்க. அவர் அப்படியே இருந்து 50 வருஷம் காத்து கொண்ட கர்த்தருக்கு ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அது ஒரு சேலஞ்ச் ஒரு வாழ்க்கையில. இந்த VLC வெல்லூர் லைஃப் சேலஞ்ச் நான் சீக்கிரம் முடிச்சிருவேன். வெல்லூர் லைஃப் சேலஞ்ச்
அப்போ லைஃப் சேலஞ்சில் வாழ்க்கையே ஒரு சேலஞ்சு. நம்ம எங்கள் ஜூரி சொல்லுவா, யாராவது இந்த குடிகாரர்கள் அந்த சூஷன் சொல்லி அவங்க திருத்தினது உண்டான அப்போ நான் சொல்ல அம்மாவை பேர் காதலிப்பேன். யாரும் திருத்த முடியாத ஒரு இல்லா அவங்க சொன்னா கேட்க மாட்டாங்க. இன்றைக்கு குடிக்க மாட்டாங்க. 1 மாசம் இருந்தா 2 மாசம் 3 பிறகு எவ்வளவு தூரம் விட்டாலும் அவ்வளவு தூரம் சேர்த்து குடிச்சிருவாங்க, வட்டியோட சேர்த்து. நிலை மிக மோசமான நிலை. அப்படிப்பட்டவங்களை திருத்தி அவங்கள ஒரு தெய்வ பிள்ளைகளை மாற்றணுமானா அது சாதாரண காரியமா? இட்ஸ் a very great challenge. அல்லேலூயா. அது எதனால முடிகிறது என்றால் தேவனுடைய கிருபையினால இருவர் ஒருமனப்பட்டிருந்தவர்களே ஒருமித்து நடப்பார்களோ. 2 பேர் ஒருமனம் வேணும்ல. திருமணத்துல இருவரும் ஒரே மாம்சமா இருப்பார்கள் இல்லையா? ஆண்டவராகிய தேவன் திருமணத்துல கொண்டு ஏவாளை விடும்போது ஆதாம் சொல்றது இவனுடைய எலும்பில் எலும்பும் மாம்சத்தில் மாம்சமானவள். அப்ப இருவரும் ஒருவராக இல்லாமல் இருவராக ஒரே மாம்சமா இருப்பார்கள். அப்ப வேத வசனத்துல மாம்சத்துல ஒரே மாம்சம் ஒரே உடல். தன்னை போல, அதாவது எபேசியர் 5ஆம் அதிகாரம் 23ஆவது வசனத்தில் என்ன வசனம் சொல்கிறது என்றால், எபேசியர் 5:23 கிறிஸ்து சபைக்கு தலையா இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையா இருக்கிறார். அது கீழ்படிங்க. அவரே சரீரத்திற்கும் இரட்சகராய் இருக்கிறார். இது 29. தன் சொந்த மாம்சத்தை பயித்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுவது போல ஒவ்வொருவரும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறார். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவின் சபையில் அன்பு கூர்ந்து தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவர் ஒருவனும் இல்லையே. புருஷன் மனைவி ஒரே மாம்சமா இருக்கிறாங்க. அப்படி மனைவியை பகைத்தா அவன் சொந்த மாம்சத்தை பயக்கிறான். அப்படி பயக்க முடியுமா? முடியாது. அவங்க அப்படி அன்பாக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேதத்தின்படி ஒரு சட்டம், மனைவி புருஷனுக்குள்ள சட்டம், புருஷன் மனைவியை அன்பு கூற வேண்டும். மனைவி என்ன செய்ய வேண்டும்? புருஷனுக்கு கீழ்ப்படி. மனைவியை கர்த்தருக்கு கீழ்ப்படிவது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். 2வது, தெய்வ பக்தோட ஒருவருக்கொருவர் கீழ்ப்பட்டிருங்கள், ஒருவருக்கொருவர் கீழ்ப்படியுங்கள். அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயங்கள்ல இந்த குடும்பத்தை வளர்த்தா, குடும்பத்தில் இருந்தா குடும்பம் பெரியார். இப்படி அன்பு இல்லாததுனால, புருஷன் மனைவியை நேசிக்காததுனால, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியாததுனால குடும்பத்துல பிரச்சனைகள் உண்டு, பிரிவினைகள் வருகிறது. அது இல்லாதபடிக்கு 50 வருஷம் தேவன் காத்திருக்காரு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கோபப்பட்டாலும் பாவம் செய்யாதுங்க. அது என்ன, 4:26 பாவம் செய்தா பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். பிசாசு வந்துட்டாலும் வாழ்க்கையை கெட்டு போகும். பிறகு ஒருமனப்படுவதற்கு அவசியம் வெரி வெரி டிஃபிகல்ட். அது முடியாத ஒன்றாகணும். ஆகவே தேவன் கோபம் இருந்தாலும் கூட அதை இல்லாதபடிக்கு அவங்க சமரசமாக இணைந்து செயல்படக்கூடிய காரணம்னா கர்த்தர் அவர்கள் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனுடைய கிருபையினாலே அந்த குடும்ப வாழ்க்கை காக்கப்படுகிறது. இந்த திருமணத்துல 2 பேரும் சரீரம் ஒரு சரீரம். புதிய ஏற்பாடுல ஆண்டவர் இயேசு என்ன சொல்ற, ஒரு மனம் இருக்க வேண்டும். என்ன இருக்க வேண்டும்? ஒரு மனம்.
இருவர் ஒருமனப்பட்டிருந்தால், எந்த காரியத்தை குறித்தாவது இருவர் ஒரு மனதோடு வேண்டிக் கொண்டால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் அவர்களுக்கு அது ஆகும். அப்ப 2 பேர் ஒரு மனம், 2 பேர் ஒரு மனப்படுகிறது மிக கடினம். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19வது வசனத்துல 2 பேர் ஒருமித்து பூமியிலே எதை கேட்கிறார்களோ அதை பரலோகத்தில் இருக்கிற அவர்களுக்கு கொடுப்பார் என்று வேதத்தில் நான் சொல்லுகிறார். ஏனென்றால் என் நாமத்தினாலே 2 அல்லது 3 பேர் எங்கே கூடியிருக்கிறார்களோ மத்தியில் நான் இருக்கிறேன் என்றார். அதான் 19, 18, 19, 20. 18, 19, 20. அல்லேலூயா. மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் 20ஆம். அது 2 பேர் ஒரு மனப்படுகிற வேளையிலே யார் இருக்கிறது நம்மத்தில? அவராகி இயேசு இருக்கிறதுனால அது அவர்கள் வேண்டுகிறது அவர்களுக்கு கிடைக்கிறது. நீதிமான் விரும்புகிற காரியம் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இந்த ஒரு யாராவது இப்படிப்பட்ட ஒரு வெள்ளூர் சேனல் லைஃப் சேனல் வைக்குமாறு மருந்து இல்லாதவர்களுக்கு ஜபத்தினால அவங்களுடைய வசனத்தை கொடுத்து இப்படிப்பட்டவர்களை திருத்துறது எங்கேயாவது உண்டாகி எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கேயாவது இருக்குதா? அதுக்காக ஏதாவது அடிக்ஷனுக்கு மருந்து கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அது இல்லை. அப்போ இது யார் நடத்துறது? அதாவது இது ஒரு சேலஞ்ச். மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் இது எப்படி நடக்கும்? மனுஷனால் கூடாது, but impossible with man, but possible with God. Matthew chapter 19 verse 26. யார் ரட்சிக்கப்பட கூடும் என்று சீஷர்கள் கேட்கிற வேளையிலே ஆண்டவராகிய இயேசு என்ன பதில் சொல்கிறார் என்றால், மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும், தேவனால் எல்லாம் கூடும். All impossibilities are possible with God. என்னன்னா அந்த ஒரு faith வேணும், ஆண்டவரையில நம்பிக்கை வேணும். அந்த நம்பிக்கையோட செய்யறதுனால ஒரு பெரிய அற்புதம், ஒரு ஆத்மா ரட்சிப்பு உலகத்தை விட வெளியேற பெற்றது. எத்தனை நம்ம ஒரு குடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அற்புதமா நினைக்கிறாங்க இல்லையா? நம்ம வீட்டில் கூட சிலவங்க வந்தாங்கன்னா ரொம்ப எஸ்பெஷலி நம்ம ஜூனியர்னா அவங்க ரொம்ப அற்புதமா நினைச்சிருது. ஏன்னா அவங்க மதிப்பு கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர்கள் வசனம் என்ன சொல்லுறதுன்னா, மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், இந்த சிறியர்கள் ஒருவரை என்ன செய்யக்கூடாது? அற்பமா என்னாதீர்கள், ஏனென்றால் அவர்களுடைய தூதர்கள் என் பரமபிதாவின் சந்நிதானத்திலே அனுதினமும் சந்திக்கிறார்கள். மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஒருவரை அற்பமாக எண்ணாதபடிக்கு அவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்க ஒரு அந்த ஒரு பெரிய பணி எவ்வளவு பெற்ற விசேஷத்தை பணி. அது அவர்களுக்கு எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை தேவனுடைய பிள்ளைகள் ஆக்க ஒரு அந்த ஒரு பெரிய பணி எவ்வளவு பெற்ற விசேஷத்தை பணி. அது இப்படிப்பட்ட குடித்து தங்கள் குடும்பத்தை வெறுத்து வருகிறவர்களை திருத்தி ஒரு நல்ல மனிதன் ஆக்கி குடும்பத்தோடு சந்தோஷம் வாழ் என்று சொல்லி அந்த வேலை செய்வது எத்தனை ஒரு சிறந்த ஒரு வேலை, ஒரு ஆண்டோடைய பணி. அதுதான் ஒரு சேலஞ்ச். அல்லேலூயா. அப்ப இதை கர்த்தர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவரான தேவன் இந்த வாக்கியை அவர்களுக்கு கொடுத்த இந்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். அதிகமாக நான் தமிழை எடுத்துக்கொள்ள அவர்கள் இன்னும் அவர்கள் என்ன நினைக்கிறாங்க? ஆண்டவரே இப்போ வயது சென்று விட்டது இல்லையா? அப்ப என்ன அவங்களுக்கு என்ன இருக்கிறது? சங்கீத புஸ்தகத்துல 71ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம், இப்பொழுதும் 17ஆம் வசனம், தேவனே என் சிறுவயது முதல் எனக்கு போதித்து வந்தேன், இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன், இதுவரைக்கும் நான் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு ஒரு வல்லமையும் வரப்போகிற யாவருக்கும் ஒரு பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரைமயிர் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடுகிறாக. இது அவருடைய வேண்டுதலா இருக்கிறாங்க இல்லையா?
நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவனே உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவை நீ செய்தி. தேவனே உமக்கு நிகரானவர் யார்? அவர் பெரிதான காரியங்கள் அவர் மத்தியிலே செய்வார். அவருக்கு நிகரானவர் யாரும் இல்லை. பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இப்போ நான் படித்த சங்கீதம் நான் அதிகம் சேர்ந்து எடுக்கல. சங்கீதத்துல 92:13 கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். அவருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நீங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பீர்கள். கர்த்தர் உத்தமர் என்று என் கண்மணியாக அவருக்கு அநீதியிலே என்று விளங்கப்படும்படி அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியும் பசுமையுமா இருப்பார்கள். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் அவருடையது. இப்பொழுது எப்படி செய்கிறார்கள்? எத்தனையோ பிள்ளைகள் அவருடைய வசனத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாகி அவருடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற இந்த ஒரு பெரிய ஒரு கர்த்தருடைய சேவை, கனமான சேவை. அல்லேலூயா. இந்த கர்த்தரை நடத்தி வருகிறார். கர்த்தரை நடத்தி வருகிறார். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். தேவனால் கூடாது ஒன்றும் இல்லை. அந்த விசுவாசத்தோடு செய்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இது 146 சங்கீதம் 5வது வசனம். யாக்கோபின் தேவனை தன் துணையாக கொண்டிருந்து தன் தேவனாய கர்த்தர் நம்பிக்கையை வைக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. ஆண்டவராய் தேவனை நம்பி அவரை துணையாக கொண்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலும் ஜெபத்தோடு அதிக நேரம் அம்மா ஜெபத்தில் இருக்கிறத பார்க்கிறேன். இது கர்த்தருடைய கிருபை இல்லாவிட்டால், கர்த்தர் தாமே அவரோடு இல்லாவிட்டால் இந்த காரியம் செய்ய முடியாது. அது ஜெபம். அந்த ஜெபத்தில் இருக்கிற அந்த ஒரு பெரிய கிருபை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். நீங்கள் அநேகருக்கு சாட்சியாக இருக்கிறதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிகமாக சொல்ல வேண்டியது இருக்கிறது. நிறைய உங்களை வார்த்தை வசனத்தின் மூலம் ஆசீர்வதித்த பிள்ளைகளுக்கு நன்றி. வசனம் கர்த்தருடையது. கர்த்தருடைய வசனத்தினால, கர்த்தருடைய கிருபையினால் நீங்கள் கர்த்தருடைய வசனத்தை தெளிவாக எந்தவித இது ஒழிப்பு இல்லை, மறைவில்லாதவர்களுக்கு சுத்தமாக வேத வசனத்தை அறிவித்து வருகிறீர்கள். கர்த்தர் தொடர்ந்து அநேக ஆயுதங்களுக்கு சாட்சியாக நிறுத்த கர்த்தருடைய எப்பொழுது உங்களோடு இருப்பதாக. அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதத்திலான நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள். இன்னும் பெரிதான காரியங்களை கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்தார். பெரிதான காரியங்களை கர்த்தர் செய்வார். யாரும் ஆண்டவருக்கு நீங்கள் யாரும் உங்கள் வாழ்க்கையில இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவித்து இப்படிப்பட்ட எளிய ஜனங்களை, இந்த பல தரப்பட்ட மக்களை, தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களுக்கு யாரும் உதவி செய்ய முடியாத நிலையில் இருக்கிறவர்களை கொண்டு அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள பிள்ளைகளை ஆக்கி தேவனுக்குரியவர்களாக மாற்றுகிற அந்த பெரிதான பணியை இன்னும் தொடர்ந்து செய்ய உங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை, சுகத்தை, பலத்தை கர்த்தர் எல்லாவித வசதிகளை தந்து ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். என் ஆண்டவராகிய தேவனுடைய கிருபை உங்கள் அனைவரும் உங்களோடு தொடர்ந்து இருந்து அநேக வருஷங்கள் நீதி ஆசை தந்து சுகத்தோடு பலத்தோடு காத்துக் கொள்வார்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக அமையும். இந்த நேரத்துக்கு ஏற்றாற்போல் நம்மிடத்தில் சுமந்து சென்ற அங்கிளுக்கு மிக நன்றி. அடுத்ததாக இந்த விழாவின் மிக முக்கியமான ஒரு பகுதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். அதாவது கேக் வெட்டப்படுகிற நேரம் இது. அதற்கு பின்னால் ஒரு பிரசன்டேஷன் காண்பிக்கப்படும். அதில் இப்பொழுது கேக் வெட்டி அவர்களை மகிழ்விப்போம். கட்டி
அட்ஜஸ்ட் பண்ணதுக்காக கிருஷ்ணாவுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் ஒரு பிரசன்டேஷனை பார்ப்போம். வெட்டிங் சாங் கிடைக்கும். பேசுங்க. என்ன மாமா? சொல்லுங்க ஏதாவது ரெஸ்பான்ஸ். I couldn't believe some of these things. அதை பார்க்கும்போது எனக்கு எப்படியா இதுங்களுடைய மூளை எப்படி வேலை செய்யுது, என்னெல்லாமோ சேர்த்து கொண்டு போட்டுருக்குதுங்க. நானே நம்ப முடியாத காரியங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Good job. Very loving people. Akka, uncle wants to respond. அதிக நேரம் எடுக்காமல் உடனடியாக நான் இப்பொழுது நடந்த எல்லாருக்கும் ஆண்டியும் மக்கள் 2 பேருமே ரெஸ்பாண்ட் பண்ணுவதற்கு இது நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் உடனடியாக அவர்களுக்கு மைக்கை கொடுத்து விடுகிறேன். நான் பேசத்தான் கேட்குறாங்க, பேச. இந்த 50வது திருமண ஆண்டுக்கு வந்திருக்கிறவங்க எல்லோரையும் வாழ்க்கை வரவேற்கிறேன். குறிப்பாக இதை சிறப்பாக செய்ததற்காக பிஎல்சி மற்றும் ஜிடிஜிஎம் நண்பர்களுக்கு நன்றி. முக்கியமாக டாக்டர் பட்ரிஷா பிரீத்தி மிக சிரமப்பட்டு எல்லாம் செய்திருக்கிறார், அவர்களுக்காக நன்றி. உங்கள் அனைவருக்கும் நீங்கள் அனைவரும் வந்ததுக்காக நன்றி. உங்கள் அனைவருக்கும் உணவு தயாராக இருக்கிறது.
4 எல்லாரும் உணவு அருந்திட்டு செல்லுமாறு கேட்டுக்கொண்டு நன்றி, வணக்கம். என்னுடைய சபையில் இருக்கிறவங்க உண்மையான வாய் தட்டு சொல்லணும். நான் பேசணுமா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நேரம் ஆமாம், நீங்கள் ரிக்ரெட் பண்ணுவீங்களா? அதனால் ஜஸ்ட் உள்டா 1 நிமிஷம் ஐயா. ஒரு 70 இப்போ வந்து 25 இயர்ஸ் இருக்கும் கரெக்டா? எங்கள் அப்பா அம்மாவுக்கு 10 பிள்ளைங்க. அவங்களுடைய 50th வெட்டிங் ஆனிவர்சரி இன்னைக்கு ஃப்ரெஷ் இன் மை மைண்ட் எனக்கு. 10 பிள்ளைங்க. அப்போ 10 பிள்ளைங்களுக்கும் என்ன தவிர மற்ற எல்லாரும் கல்யாணம் ஆயிடுச்சு. எல்லாருக்கும் பேர பிள்ளைங்க, எல்லாம் நிறைய பேர பிள்ளைங்க அப்பா அம்மாவுக்கு. ஆனால் இன்னைக்கு நீங்கள் பண்ண அமர்க்களத்தில் ஒரு 10ல் 1 கூட நாங்கள் பண்ணலை. ஒரு 10ல் 1 கூட நாங்கள் பண்ணலை ஐயா. ஆனால் இன்னைக்கு எனக்கும் எங்கள் 2 பேருக்கும் சொந்த பிள்ளைகள் கிடையாது. தட் வாஸ் அவர் சாய்ஸ் இல்லையா? ஆனால் ஆண்டவர் எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு அருமையான பிள்ளைகளை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இவங்க ஃப்ரீயாக வீட்டில் உட்காந்துருக்கிறவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்கன்னா நான் ஆச்சரியப்பட மாட்டேன். ஒருத்தருக்கும் அவங்களுடைய அவ்வளோ பிஸி ஸ்கெடியூல் இருக்குது, பிஸி பீப்புள். ஆனால் அவங்களுடைய அன்பு அதோட மிஞ்சிச்சு. அந்த மிகுதியான அன்புனால தான் ஒன்று சேர்ந்து இவ்வளோ ஒரு கிராண்ட் செலிப்ரேஷன். அதனால் நான் ரொம்ப பேசினாக்கா தட் வில் லீட் டு எமோஷன்ஸ் விச் ஐ டோன்ட் வாண்ட் டு. யூஸ்வலாக நான் அதை விரும்புறதில்லை, எமோஷனுக்கு போகிறது விரும்பவே கிடையாது. ஆனால் எதுவும் தேங்க் பண்ண வேர்டு இல்லை. அது ஒன்று மட்டும் தான் நான் சொல்ல லாஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஸோ மை டியர் children, all God has given us you people, my loving people sitting at the back. என்னுடைய அருமையான பிள்ளைங்க, என்னுடைய அருமையான செல்ல பிள்ளைங்க, பிஎஸ்சி பிள்ளைங்க, அவங்களும் சாதாரணமானவங்க அல்ல. உங்கள் பார்வையில் அவங்க முரடர்களாக இருக்கலாம், கலாட்டம் பண்ணவங்களாக இருக்கலாம். ஆனால் எனக்கு அவங்க அருமையான செல்ல பிள்ளைங்க. கர்த்தர் கொடுத்த அங்கேயும் சரி இங்கேயும் சரி ஃபெலோஷிப் க்ளோரி டு காட் மினிஸ்ட்ரி மிக அருமையான அற்புதமான பிள்ளைகள் ஆண்டவர் எனக்கு தந்திருக்கிறார். இதை நான் பார்க்கும்போது எனக்கு கடை ஸ்கூல் ஞாபகம் தான் வந்தாங்கன்னா, கடை ஸ்கூலில் 31 வருஷம் வேலை பார்த்தபோது அங்கே நான் இருந்தது பிரின்சிபலாக அல்ல, என்னோட வேலை செய்கிற டீச்சர்ஸாக அல்ல, என்னுடைய அருமையான ஸ்டூடெண்ட்ஸாக. கடை கேவி லவ்லி பீப்புள். I just love this kind of service because of the children there. அப்போ வெளியே வரும்போது ஆண்டவருடைய ஊழியத்துக்காக சந்தோஷமாக வந்தேன். ஆனால் டீப் டவுன் ஒரு ஏக்கம், ஐயோ நான் நேசிக்கிற சில பிள்ளைகளை டெய்லி பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இந்த மினிஸ்ட்ரி தொடங்குற வரைக்கும், அதாவது இப்படி பிஸியான மினிஸ்ட்ரி தொடங்குற வரைக்கும் எந்த இடத்துல ஸ்கூல் பிள்ளைகளை பார்த்தா நான் யூஸ் டு சிட் அண்ட் ட்ரை alone. Nobody knew it. உங்களுக்கும் தெரியாது. ஏன்னா குழந்தைகள்னா ஸ்கூல் பிள்ளைகளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்னா என்னுடைய அன்பை நான் உங்களுக்கு விவரித்து சொல்ல முடியாது. அதனால் நான் வரும்போது விட்டு வெளியும்போது ஸ்டூடெண்ட்க்கு ஒரு செட்டு கிஃப்ட் கொடுத்தேன். அது வந்து ஒரு கிட்டார் மை பிலவட் சான்ஸ் கடன்னு சொல்லி எழுதி கொடுத்துருவாங்க. தட்ஸ் நாட் எனக்கு என்ன சொல்கிறது, யாரையுமே முகஸ்துதி பண்ண தெரியாது. தட் இஸ் சம்திங் விச் இஸ் நாட் தேர் இன் மை பிளட். I really love this color. நான் வெளியே வந்து அந்த ஏக்கத்தை போக்குறதுக்கு double the love I'm getting from my beloved children Christ gave me. Sunday school gave me children to love me, but with a greater love and compassion and kindness and everything to love me, the people in ministry. So my dear children, I have no words to thank you. மாத்திரல்ல மருமக பிள்ளைங்க, என்னோட பேர பிள்ளைங்க, உலகத்துக்கு தனியாக எனக்கு நன்றி சொல்ல முடியாது. If I can put my heart out and let the heart speak, it won't stop. So let me stop. God bless you. Thank you for the opportunity. அடுத்ததாக நாம் துவக்க ஜெபத்தோடு முடிப்போம். சகோதரர் அங்கிள் அவர்களே நமக்காக முடிவு ஜெபம்
அதெல்லாம் முடிவு ஜெபத்தோடு ஓவரால் பார்த்துட்டு நான் முடிவு ஜெபத்தோடு சாப்பாடு சாப்பிடுறது பரமண்டலங்களில் இருக்கிற பரிசுத்த பரமபிதாவை நன்றியோடு துதிக்கிறோம். அல்லேலூயா. தேவாதி தேவத்தை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரை பெரிய அதிசயங்கள் செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. முக்கப்பானவர் யார்? கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். இந்த அருமையான நாளிலே அம்மா ஐயா அவர்களுடைய 50வது திருமண நாளை ஞாபகப்படுத்தும்படியாக செய்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, அவருடைய பிள்ளைகளுக்காக நன்றியோடு நம்ம துதிக்கிறோம். எவ்வளவு அருமையான அன்போடு இந்த நாளை ஆசிரியத்தக்கதாக செய்த மகா தயவிற்காக உண்மை நன்றி செலுத்துகிறோம். அம்மாவை ஐயாவையும் ஆசீர்வதிக்க வேண்டும் செபிக்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தாவே, உடைய ஆசீர்வாதத்தினால் அவர்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க, சபைக்கு ஆசீர்வாதமாக இருக்க, அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கிருபையா இறக்க செய்யும். இன்னும் அநேக வருஷங்களை கூட்டிக் கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆரோக்கியமான வசனங்கள் பகலிலே கர்த்தாவே தேவரீர் எல்லா தீமைக்கு காக்க வேண்டுமே. அவர்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலேயும் ஒவ்வொரு வேலையிலையும் கருவரிக்க வேண்டும் செபிக்கிறோம். இன்னுமாக விஎல்சி பிள்ளைகள் அதிகமாக வரவும் அநேக குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டு பண்ணத்தக்கதாக இப்படி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இங்கு வந்து தேவ சமாதானம் பெற்று தேவனுடைய கிருபையினால சுகத்தை பெற்று ஆசீர்வாதமாக குடும்பங்களை நடத்தத்தக்கதாக இறக்க செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அவர்கள் செய்கிற ஊழியர்களை வர்த்திக்க செய்ய வேண்டும் ஜெபிக்கிறோம். செய்த எல்லா நன்மைக்கும் நன்றி. தொடர்ந்து உடைய கிருபை, உடைய இறக்கம், உடைய சமாதானம் அவர்களோடு இன்றும் என்றும் நிலைத்திருப்பதாக எல்லா துதி கன மகிமை தேவனாகிய பிதாவாய தேவனுக்கானவராய் இயேசுவின் மூலம் செலுத்தி ஜெபத்தை தாழ்மையோடு பணிவோடு ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். One final thing, will you give me permission? Yes. Hey, Gurunga. I love my husband, he is my beloved. I love you more than 50 years. So to 50 years ago I loved you. Today I love you more than that. That is love in action. This is word. சரி, இனியும் நான் வந்து போறத பார்த்து இன்னும் போர் அடிச்சிருக்கோம் உங்களுக்கு. அதான் ஏன்னா இதுல திரும்ப வரான்னு பார்த்துருப்பீங்க. அதனால் கவலைப்படாதீர்கள், இதுவே நன்றாக முடிந்து விட்டது. அடுத்ததாக உண்மைதான் சாப்பாடு உணவு வந்துவிட்டது என்று நான் நினைக்கிறேன். உணவு காத்துக் கொண்டிருக்கிறது. உணவு உங்களுக்காகவே காத்துக் கொண்டிருக்கிறது. இரண்டுமே சைவ உணவும் அசைவ உணவும் இருக்கிறது. உங்கள் விருப்பப்படி நீங்கள் உண்டு திருப்தியுடன் செல்லுங்கள். எனது இடது பக்கத்திலே இரண்டும் வைக்கப்படும். எல்லாரும் தயவு செய்து நன்றாக அறிந்துவிட்டு செல்லுங்கள். மிக மிக நன்றி. உணவை சாப்பிட்டு செல்லுங்கள். அருந்தி உணவருந்தி சரிம்மா சரிம்மா நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டேன். எந்த செல்லமாச்சு நீ உண்டா வா 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 சரி சரி போட்டோ போட்டோ நீ அதை பார்த்துட்டு